Audio Jungle. வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் 100% உங்களுக்கு அப்ரூவல் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்றது, இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் இருந்தது இதை எல்லாத்தையும் லைவாகவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5%, 3%, 2% அப்படிங்கிற வேரியண்ட்ல நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைத்ரா, கிளியர் ட்ரிப் அண்ட் Flipkart. ஸோ ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ்பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்துட்டு ஸ்கேன் அண்ட் பே யூஸ் பண்ணி நீங்க வந்து பில் பேமெண்ட் பண்ணும்போது அதில் 5% வரைக்கும் கேஷ்பேக். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100% அப்ரூவல் ரேட் வந்து சொல்லியிருக்காங்களா. இந்த 100% அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் கிரெடிட் கார்டு வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்ரூவல் ரேட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அது மூலமா நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கிரெடிட் கார்டு. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்குற கிரெடிட் கார்டு அப்படின்னதுமே இதில் ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம 5000 போடணும், 10,000 போடணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயிலிருந்தே உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாம். வெறும் 100 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலே இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் வந்து பண்ணுறீங்களோ அதில் 90% அமௌண்ட்டை உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது ஸ்டார்டிங் வந்து 100 ரூபாய். பட் நீங்கள் 100 ரூபாய் போட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1000 ரூபீஸாவது ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். நீங்கள் 100 ரூபாய் போட்டு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 90 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டையுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ டோட்டலாக அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஸோ நான் வந்து இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாகவே வந்து காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உட்காஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு கீழே கம்மியான அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா 299 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை பே பண்ணி தான் நீங்கள் பிசிக்கல் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும். இதே இது ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை 5000க்கு மேலே நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணுறீங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து டோட்டலாக ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதில் ஒரு சின்ன பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டுலையும் பிடிக்கிற மாதிரி ஒரு மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3%, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ இதுக்கான அப்ளை ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்ல வந்து கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் வந்து காமிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிச்சிருச்சு. இப்போ கிராப் யுவர் சூப்பர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கான ப்ராசஸ் டீடைல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பேன் கார்டு, அப்புறம் வந்துட்டு ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டெபாசிட் 100 ரூபாய் மினிமம் டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளோட வீடியோ கேசி கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கார்டு வந்து நமக்கு அலோகேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எந்த மொபைல் நம்பரை வந்து உள்ளே போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து எந்த சிம் கார்டு அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இதில் அந்த சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான சிம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேன் நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் எல்லாம் ஷோ பண்ணுவாங்க. கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் நம்பர் என்டர் பண்ணியாச்சு, சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எனக்கு இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணக்கூடாது, என்னோட கரண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா இதில் ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைலில் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அண்ட் உங்களோட மதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வித் இனிஷியல், அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியல், இது ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்டா, ரிட்டையர் பர்சனா இல்லை அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா எஸ் ஆட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாமினி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாமினி வேண்டாம் அப்படின்னா மேபி லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாமினி ஆட் பண்ணல, அதனால மேபி லேட்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. அதை வந்து செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டீடைல் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ மற்ற என்னென்ன ஃபீ எல்லாம் இதில் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 100 rupees டெபாசிட் வந்து பண்ணணும். மற்ற ஃபிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 2000 இல்லை 5000க்கு மேலே தான் டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் மினிமம் உங்களுக்கு வெறும் 100 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணாலே கிரெடிட் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு மட்டும் ஆக்டிவேட்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனுவலுக்கு வந்து கொடுக்குறாங்க. 5% கேஷ்பேக் வந்து உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் வந்து கொடுக்குறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ செட்டப் டெபாசிட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 5000க்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கார்டு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 5000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 300 ரூபாய் பே பண்ணி தான் ஃபிசிக்கல் கார்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றின டீட்டெயிலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் வந்து கிடையாது. இது வித்ட்ரா பண்ணப்போதும் அவங்களோட கார்டும் டீஆக்டிவேட்டட் ஆயிரும். அதே மாதிரி இதில் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுக்கு வந்து லாக் ஆயிரும். ஸோ 7 நாளைக்கு உங்களால் வந்து இந்த பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. ஸோ 7 days லாகிங் பீரியட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணத்தை வித்ட்ரா வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இதில் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணம் வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர். நெக்ஸ்ட் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய 90% அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்டாக இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேமுக்கு டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லும். டெபாசிட் வந்து பண்ணுறதுக்கு யூபிஐ ஐடி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரிக்வஸ்ட் வந்து நம்மளோட யூபிஐ ஐடிக்கு வந்து போகும். நான் வந்து 5000 டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கான ரிக்வஸ்ட் வந்து இங்கே வந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து நம்மளுக்கான அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5000 வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி 5000 நம்ம டெபாசிட் வந்து பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை போட்டிருக்கேன். போட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன்.
இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான வீடியோ கேஒய்சி வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேஒய்சி வந்து கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு கிரெடிட் கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் டூ வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேஒய்சி பண்றதுக்கு ஒரிஜினல் பான் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு ஒயிட் பேப்பர், பேனா இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 பேர் கியூல நிக்கிற மாரி எனக்கு வந்து காமிச்சது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இல்ல ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் பண்ண முடியும். தமிழ் லாங்குவேஜ் அவைலபிள் வந்து கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு உங்களால ஹிந்தி இல்ல இங்கிலீஷ்ல வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லனா வந்து பண்ணாதீங்க. இதுல வந்து கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கேட்கறாங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட மதர் நேம் வந்து கேட்கறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒண்ணு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பான் கார்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பேக் கேமராவ அவங்களே வந்து ஸ்வைப் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம பேக் கேமரா வந்து காமிக்கும்போது நம்மளோட பான் கார்ட மட்டும் ஷோ பண்ணா போதும். அத வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைவாவே வந்து ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பேப்பர்ல வந்து லைவாவே சிக்னேச்சர் வந்து பண்ண சொல்லுவாங்க. அத வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லொகேஷனுக்கு அலோ கொடுக்க சொல்லுவோம். அதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிக்னேச்சர் போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த வீடியோ கேஒய்சி உங்களோட அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வந்து அலோகேட்டட் ஆகும். ஸோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த சூப்பர் கார்டு அப்ளிகேஷன்லேயே வந்து ஷோ ஆயிரும். அதுக்கு அடுத்தது வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு பிசிக்கல் கார்டு நீங்க 5000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் இருந்தோம்னா பிசிக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிருவாங்க. நீங்க வந்து 5000 ரூபாய்க்கு கீழ டெபாசிட் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து மேனுவலா பிசிக்கல் கார்டு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லனா விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து உங்களுக்கு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு அதுல 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். பிசிக்கல் கார்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதை வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. தேவையில்லாம 300 ரூபாய் அது வேஸ்டா தான் போகும். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூப்பர் கார் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது வரைக்கும் நானும் யூடியூப்ல சர்ச் பண்ண யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டீடைலா வீடியோஸ் யாருமே வந்து போடல. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டா மட்டும் தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 500 ரூபாய் போட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒருத்தனா யூஸ் பண்ணுங்க. இல்லனா அதை வந்து கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் வந்து பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.